தலைவரே, மன்னிக்க வேண்டும். பரவாயில்லை, என்ன செய்வது? உங்களை உயிருடாவது குணமனவாது கொண்டு வர்றவங்களுக்கு 10,000 தினார்கள் பரிசு கொடுப்பதாக பதில் பறைசாற்றியிருக்காங்க. இவ்வளவுதானே? என்ன இப்படி சொல்றீங்க? தலைவரே, நாங்க எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. நீங்க இப்படி பாதுகாப்பு இல்லாத இடத்துல இருக்கக்கூடாது. வாங்க. யாருங்க? ஏதோ சத்தம் கேட்டு. யாராவது இருக்கிறார்களா தேடிப்பார். எதற்கும் எச்சரிக்கையாக இருங்கள். இந்த நேரம் என்னங்க? இதை படித்துப்பா. அறிவிப்பு. என்னை பிடித்து தருவோருக்கு 10,000 தீனார்கள் பரிசளிப்பதாக பறைசாட்டியிருக்கும் பாதுஷாவே, இதோ இன்று நான் உனது மகளை தூக்கிச் செல்கிறேன். அவளை உயிருடன் அடைய விரும்பினால் கீழே குறிப்பிட்டிருக்கும் இடத்திற்கு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து 20,000 தீனார்கள் ஈடு கொடுத்து மீட்டுக் கொள்ளவும். என்னை ஏமாற்ற முயன்றால் நீ ஏமாற்றப்படுவாய். ஞாபகம் இருக்கட்டும். என்ன துணிச்சல்! அண்டத்தை ஆட்டி வைக்கிறேன் நான், என்னோடு விளையாடுகிறான் அந்த அயோக்கியம். என்ன நடந்தது? மலையில் மோதி முடிவை தேடிக்கொள்கிறான் முட்டாள். ஜுபேடாவை தூக்கி கொண்டு சென்று விட்டான் அந்த திருட்ட பையன். அப்படியா? நகர் எல்லைக்கு மேற்கே இருக்கும் முசபர்கானாவில் நாளை பிறச்சந்திரன் தோன்றுவதற்குள் 20,000 தீனாக்கள் ஈடு கொடுத்து என் மகளை நான் மீட்க வேண்டுமா? ஆரம்பத்திலேயே அவனை அடக்கி வைக்காத காரணத்தால் தான் அவன் இப்படி ஆட்டம் போடுகிறான். அவனை இன்னும் விட்டு வைத்திருந்தால் என்னதான் செய்ய மாட்டான். அவனுடைய போக்கை பார்த்தால் அரசாங்கத்தை கவிழ்த்து விடுவான் போல் இருக்கு. உத்தரவு கொடுங்கள் பாதுஷா, இளவரசியை இப்பொழுதே மீட்டு வருகிறேன். இளவரசியை மட்டுமல்ல, அந்த ஈன பயலையும் அங்கேயே ஈட்டியால் கொத்தி வருகிறேன். இது விளையாட்டில்லை, நம்முடைய மானமே இதில் தான் இருக்கிறது. என் மகளை எப்படியாவது அழைத்துக் கொண்டு வர வேண்டும். அதற்கெல்லாம் வழி இருக்கிறது. அவன் குறிப்பிட்டுள்ள இடத்தில் நமது வீரர்களை மறைத்து வைத்து அவனை அங்கேயே கைது செய்கிறேன். ஜாக்கிரதை, அவனை தந்திரமாகத்தான் கைது செய்ய வேண்டும். வேங்கைக்கு வேட்டையாடவா சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்காக அல்ல, அவன் ஒரு பெரிய வஞ்சகன். வஞ்சகனை வஞ்சித்தே பிடித்து வருகிறேன். அதிலும் சுபேடா விஷயத்தில் உங்களை விட எனக்குத்தான் அக்கறை அதிகம். கையும் வா. ஐயா, என்னது? இளவரசி, இளவரசி, என்ன இளவரசி? இளவரசி, என்ன? சரினா, 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 இங்கேயே வரீங்க. என்ன இப்படி கேட்கிறேன்? ஐயே, அவ அங்க புழுவா துடிக்கிறா. அவளை விட்டுட்டு இப்படியா வர்றது? அவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவளையே போய் கவனிங்க. அப்படியா? என்ன செஞ்சா பாத்துட்டு நிக்கிறேன். வேற என்ன பண்றதா? இதுக்கு நான் வேற வந்து உதவணுமா?
உங்க சிகிச்சை தான் இப்ப அவளுக்கு தேவைப்படுது. கவனிங்க. ஏன் அர்த்தம் இல்லாம பேசுறேன்? அர்த்தம் இல்லாம நடக்கிறது நீங்களா நானா? என்ன கண்டா என்கிட்ட கொஞ்சிருது. நான் இல்லாத சமயத்தினால நடக்குது இந்த பழக்கம். தவறா நினைக்காது சரினா? என்ன பிடித்து கொடுத்தா 10,000 தீனார்கள் பரிசு கொடுப்பதாக பரதாட்டினானே அந்த பாதுஷா. அதற்காக அவனுடைய மகளே கொண்டு வந்துட்டேன். 20,000 தீனார்கள் எனக்கு கொடுத்தா தான் இவளை திருப்பி அனுப்புவேன். ஓ, இன்னுமா உன்னால் நம்ப முடியவில்லை? இப்பதான் புரியுது உன் கோபத்துக்கு காரணம். இவளை நீயே கவனிச்சுக்க. முடியாதாம இவர நம்ம கிட்டயா காமிக்கிற உன் வேலையே? இழுத்துட்டு போங்க, இழுத்துட்டு போங்க. வருக வருக, வீரத்தின் சிகரமே வருக. இத்தகைய சந்தர்ப்பத்தை நான் வெகு நாட்களாகவே எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். யாருக்குமே அஞ்ச மாட்டேன், யாரையுமே மிஞ்ச விட மாட்டேன் என்றெல்லாம் பெருமை பேசி தெரிந்த வீரன்களிலே ஊழையிட்டு வந்த நரி. ஏன் சிரிக்கிறாய்? பக்கத்திலே நான் இருக்கிறதே, சிரிக்காமல் என்ன செய்வது? மாடைய குத்துச்சண்டையிலும் நிகரற்று விளங்கும் என்னிடமா உன் வித்தையை காட்ட வந்தாய்? கையும் கான் இவனது அங்கங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கழட்டி எறிய போகிறேன். கூடாது சர்க்கா, இந்த புல்லனுக்கு புத்தி கற்பிக்க இவனை பாக்தாத் நகரத்து பொது இடம் ஒன்றில் நிறுத்தி இவன் அங்கங்களை அணு அணுவாக சிதைத்து இவன் மாமிசத்தை பருந்துகளுக்கு விருந்தாக அளிக்க வேண்டும். அதுவும் சரிதான். இவனை போன்ற போக்கிரிகளுக்கும் அப்போதுதான் பயம் ஏற்படும். அது மட்டுமல்ல சர்க்கார், உங்கள் தகுதி, பெருமை, வீரம் எல்லாம் பொதுமக்களுக்கு அப்போதுதான் நன்றாக தெரியும். சாக போகும் நாயே, நீ சமாதியின் முன்னால் நிற்கிறாய். சொல், எங்கே இளவரசி? பாலைவனத்தில் பாலூற்றி தேடுகிறீர்கள் வீணாக. அவ்வளவு திமிரா? உண்மை வெளிவராவிட்டால் சித்திரவதை ஆரம்பமாகும். நிபந்தனைக்கு மாறாக வீரர்களை மறைத்து வைத்து நீங்கள் என்னை வஞ்சித்து விட்டீர்கள். நான் பிடிக்க வேண்டும். இது முறையல்ல. முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். சர்க்கார், இவனோடு பேச்சதற்கு சொல்லாவிட்டால் தலையை கிள்ளி விடுகிறேன். சொல்லாமல் என்ன? உங்கள் சூழ்ச்சியிலே சிக்கிக் கொண்ட பிறகு இனி என்னதான் செய்ய முடியும்? ஆனால் ஒன்று. என்னது? இளவரசியை பற்றி சில ரகசியங்கள் இருப்பதாக சொல்லுங்கள். சர்க்கார், இதில் ஏதோ சூது இருக்கிறது. இவன் நல்லவனை போல் நடிக்கும் நயவஞ்சகன், பசுத்தோல் போற்றிய புலி. உங்களை தனியே விட்டு நான் வெளியே போக மாட்டேன். அப்படியானால் நான் சொல்லவும் மாட்டேன். சொல்லாவிட்டால் உன்னை கொன்று விடுவேன். கவலை இல்லை. ஆனால் ஆபத்தில் சிக்கியிருக்கும் இளவரசியைத்தான் நீங்கள் காண மாட்டீர்கள். அப்படியா? சொல் சீக்கிரம். கையும் நீ சற்று வெளியே நீர். சர்க்கார், பரவாயில்லை. சுழலும் வாள் இருக்க, சூரன் நீ இருக்க, நமது வீரர்கள் இருக்க, இந்த சுண்டலி பயரின் சூழ்ச்சியா பலிக்கும். போவலியே. உத்தரவு சர்க்கார். விஷ ஈட்டி முனைப்பட்டால் மாண்டு விடுவாய். ஜாக்கிரதை. என்னால் இனி காத்திருக்க முடியாது. சீக்கிரம் சொல், என்ன அந்த ரகசியம்? அப்படி ஒன்றும் பிரமா குத்துச்சண்டையிலே சூழ உங்களிடமா விளையாடுவது? மறையா, இறங்கு கீழே. அவன் இறங்கவும் மாட்டேன், பணம் வாங்காமல் உன்னை விடவும் மாட்டேன். அவ்வளவு துணிவா? உன்னை என்ன செய்கிறேன் பார். அசையாதே, இது விஷ ஈட்டி. முனைப்பட்டாலே மாண்டு விடுவாய். நீ ஒரு சூழ்ச்சிக்காரன். முட்டாள், யானையை குழி தோண்டித்தான் பிடிக்க வேண்டும். அநியாயம். முள்ளை முள்ளினால் தான் எடுக்க வேண்டும். அட துரோகி, முட்டாள். 2 பேர் திருடனை பிடிச்சிட்டு போனாங்களே,
புதுசா இருக்குது யாரு? ஆமாங்க, 2 நாளைக்கு முன்னாலதான் நம்ம பட்டாளத்துக்கு சேர்ந்திருக்காங்க. புதுசா சேர்ந்தவங்களா இவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்சிருக்காங்க? ஆமாங்க. நீங்களும் இருக்கீங்களே சோத்து பட்டாளுங்க, அடிப்பாளுங்க. அவருக்கு உதவிக்கு நீங்க எல்லாம் போங்க, அந்த பயலை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். சர்க்கார், கைதி நாங்களே கொடுக்கிறோமே. சர்க்கார் கோபத்தில் இருக்கிறார். இளவரசன் இருப்பிடம் இந்த திருட்டு பயலுக்கு மட்டும் தான் தெரியும். நாங்கள் ரகசியமாக போக வேண்டியிருப்பதால் இந்த கடிதத்தை அடுத்த அறையில் இருக்கும் தளபதியிடம் கொடுத்து சீக்கிரம் வசீரிடம் போய் விஷயத்தை சொல்லுங்கள். இளவரசன் நானே. வெற்றி சர்க்கா வெற்றி. கேட்டனையா? வாக்கையும் திருடனை பிடித்தீர்களா? தானாகவே வந்து மாட்டிக்கொண்டான் சர்க்கார். ஐயோ, உன்னை மெச்சுகிறேன். மற்றவர்கள் எங்கே? இளவரசரை திருடனை பிடித்து அவன் கை கால்களுக்கெல்லாம் விலங்கிட்டு இளவரசியோடு கம்பீரமாக வந்து கொண்டிருக்கிறார் சர்க்கார். இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு உடனே அறிவிக்க இந்த கடிதத்துடன் என்னை முன்னதாக அனுப்பி வைத்தார் சர்க்கார். யா சுபானல்லா. ஐயோ, இந்த கடிதத்தை உன்னிடம் கொடுத்தது யார்? இளவரசர் தான் சர்க்கார். என்ன முட்டாளாக்காரை? என்ன நடந்தது? முட்டாள், திருடனை பிடிக்க போய் புத்தியாவா இழந்து விட்டாய். என்ன நடந்தது? நம்முடைய இளவரசனை அந்த திருடன் கொண்டு போய் விட்டான். இந்த கோழைகளை நம்பி என் மானமே போய்விட்டது. கையில் சிக்கியவரை விட்டு விட்டு வீராப்பா பேசுகிறாய். உனக்கு வெட்கமாக இல்லை? நான் அப்பொழுதே சந்தேகப்பட்டேன் சர்க்கார். ஆனால் கயூம் கான், இந்த நாயின் வாயில் இருப்பது அந்த திருடனது முகமூடிதானே? ஆமாம் ராணி, ஆமாம். நான் அதை கவனிக்கவே இல்லை. குல்சா, உனக்கு தெரிந்து ஆக வேண்டியது. அதிலே விஷயம் இருக்கிறது. முகமூடியை மோப்பம் பிடித்திருக்கும் இந்த நாயை கொண்டு அந்த திருடன் இருப்பிடத்தை கண்டுபிடித்து விடலாம். அதற்கப்புறம் மாஷா அல்லாஹ். குல்சார், நீ மகா புத்திசாலி. புலி புலி பாயிரு. இளவரசையும் எங்கே மறைத்து வைத்திருக்கிறீர்கள்? சொல்லுங்கள், இல்லாவிட்டால் கொண்டு குவித்து விடுவேன். அதுதான் நடக்காது. இளவரசரும் இளவரசி வந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படியா? இவர்களை எடுத்து செல்லுங்கள். வருக வருக, எம் மானத்தை காத்த மாபெரும் வீரனே வருக. இன்றுதான் நீ தளபதி. நன்றி சர்க்கார், என் கடமையை நான் செய்தேன். நீ கைது செய்த அந்த நாயங்கி சிறையிலே தள்ளிவிட்டேன் சர்க்கார். நல்ல காரியம் செய்தாய். அந்த திருட்டு நாய் நமது முன்னால் வரக்கூட யோகியதையற்றவன். அப்பாஜான், தவறாக நினைத்து விட்டீர்கள். கைது செய்யப்பட்டிருப்பது திருடன் அல்ல. இது ஆமாம் சர்க்கார், நாங்கள் குகையிலே போய் பார்த்த பொழுது அந்த திருடனை காணவில்லை. அதனால் தான் திட்டி திட்டி என்னுடைய நாட்டில் பாரிய காரணம். நான் என்ன செய்வது சர்க்கார்? தற்கொலை செய்து கொள். என்னையா கற்று வெட்கமில்லை உனக்கு? கோபிக்க வேண்டாம். இப்பொழுதும் ஒன்றும் கெட்டு விடவில்லை. அந்த திருடனது காதலி நம் வசம் இருக்கும் வரையில் அவன் எங்கேயும் ஓடிவிட மாட்டான். ஆட்டை கட்ட வேண்டிய இடத்தில் கட்டி வைத்தால் புலி தானே அங்கு வரும். தலைவா, தலைவா. ஆம் தலைவா, அவங்க எல்லாம் உனக்கு விடுதலை அளிக்கிறேன், வாழ்வு கொடுக்கிறேன். அடிமை என்ற சொல்லையே அகற்றி அந்தஸ்தை தருகிறேன்.
ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, எனக்கு போட்டியாக இருப்பதிலிருந்து மாத்திரம் நீ விலகிக் கொள்ள வேண்டும். ஆச்சரியம்! இத்தனை ஆற்றல் படைத்தவள் என்று சொல்லிக் கொள்ளும் உனக்கு நானா போட்டியாக இருக்கிறேன்? ஆம், நீ எனக்கு போட்டியாகத்தான் பிறந்திருக்கிறாய். என் வாழ்க்கையோடு மோதுகிறாய், என் இன்பத்தையே கெடுக்கிறாய். சுருக்கமாக சொன்னால் என் காதல் பாதையில் நீ ஒரு அபாய அறிவிப்பு. சற்று விளக்கமாக சொன்னால்? விளக்கம் என்ன? ஆபு என் காதலன், நீ அவனை மறந்துவிட வேண்டும். உன்னை நினைத்தால் எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. சரினா, வேடிக்கை பேசாது. நீ அடிமை பெண், நான் இளவரசி. இருந்தாலும் உன்னை கெஞ்சி கேட்கிறேன், நீ எப்படியும் இந்த தியாகத்தை செய்துதான் ஆக வேண்டும். கண்களை கீழ் கொடுத்து விடுகிறேன், உடைமைகளை கீழ் ஒப்படைத்து விடுகிறேன். ஆனால் ஏன் இது மட்டும் கொடுக்க கூடாத பொருளா? முடியாத பொருள். உயிரை பிரிந்து உடல் இருக்கவே முடியாது. அப்புவை நீ காதலிக்கலாம், ஆனால் அவர் என் கணவர். நீ ஒரு பெண்ணாக இருந்தால் இதற்கு மேல் இதை பற்றி பேசவே கூடாது. இந்த எண்ணத்தை உன்னால் மாற்றிக்கொள்ளவே முடியாதா? முடியும். சூரியன் தன் திசையை மாற்றிக்கொண்டால், சிங்கம் தன் இரையை மாற்றிக்கொண்டால் இதுவும் முடியும். உனக்கு இவ்வளவு திமிர் இருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. கணவனாம் கணவன், ஆனால் இனி அந்த கணவனை நீ பார்க்கவும் முடியாது, நிம்மதியாக வாழவும் முடியாது. இருக்கிறாரே சுபேதா, தெரிந்து விட்டது உன் திருட்டுத்தனம். நெடுநாட்களாகவே நீ மூடி மறைத்து வைத்திருந்த அந்தரங்கம் பழுக்கு முன்பே வெடித்து விட்டது. அந்தத்தை மீறிய உனது வெட்கம் கெட்ட செயல் உன் பெற்றோர்களுக்கு முன்பே வெளிப்பட்டு விட்டது. சுபேதா, என்ன இது? ஒன்றுமில்லை அப்பாஜா, பாதாள சுரங்கத்தை பார்வையிட சென்றேன். அது தெரிகிறது. இரும்படிக்கும் இடத்தில் ஈக்கென்ன வேலை என்பதுதான் அந்த கேள்வியின் பொருள். வேறென்ன? உன்னை போல் வாய் வீரம் பேசும் வெத்து வேட்டி என்றாய் என்னையும் நினைக்கிறாய்? உன்னால் கைது செய்ய முடியாத அந்த திருடனை அவளை கொண்டாவது பிடித்து விடலாம் என்றுதான் தனிமையில் போய் பேசினேன். ஆஹா, அருமையான பொய். அப்பாவிகளை நம்ப வைக்கும் அற்புதமான கற்பனை. அவள் என்ன செய்தாள்? சொல்லக்கூட வாய் கூசுகிறது. ஓனான் தவளையோடு உறவாடுகிறது, புயல் கோட்டானோடு கொஞ்சுகிறது. அந்த கள்ளப்பயல் அபுவோடு கள்ளக்காதல் கொண்டிருக்கிறாள் உங்கள் மகள். ஆஹா, இவர் மகா யோகியர். என்னை பற்றி பேச வந்து விட்டார். அந்த அடிமை கழுதையிடம் நீ ஆசை வைத்திருப்பது எங்களுக்கெல்லாம் தெரியாதென்றால் நினைக்கிறாய்? அது என் சொந்த விஷயம். இது மட்டும் என்ன, பொது விஷயமா? சுபேதா, எனக்குள்ள உரிமை எனக்கும் உண்டு. நான் இளவரசன் என்பதை மறந்து பேசுகிறாய். நானும் இளவரசி என்பதை நீ தெரியாமல் தான் நடந்து கொள்ளுகிறாய். இளவரசியா? கேவலம் பஷீரின் மகள் இந்நாட்டின் இளவரசி என்று கூறிக்கொள்வதா? ஒப்புக்கொள்ள முடியாது. பாலைவன சோலையிலே சிங்கார பண்பாடி சிறகடித்து பறந்து கொண்டிருக்க வேண்டிய வானம்பாடி இன்று சிறைக்கூண்டிலே சோகத்தோடு வாடுகிறது. ஜரீனா, இப்போதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை. என் அன்பை ஆமோதிப்பதாக நீ ஒரு முறை தலை அசைத்தால் போதும். ஒரே ஒரு முறை இந்த உலகத்தையே ஒரு ஒய்யார மாளிகையாக உனக்கு காட்டித் தருகிறேன். கவரிமானிடமா நீ முடிய கேட்கிறாய்? உனக்கு மூளை இல்லை? அடிமேல் அடி அடித்தால் அம்மையும் நகரும் என்ற முதுமொழியை தெரிந்துதான் வந்திருக்கிறேன். பைத்தியக்காரன், தானாக பழுக்காது தடி கொண்டு அடித்தாலும் கனியாது என்ற தத்துவமே உனக்கு தெரியவில்லை. வானமே இடிந்தாலும் வையகமே வெடித்தாலும் தன் கண்ணியத்தை காப்பாற்றிக் கொள்ள தெரியும் ஒரு கற்புடைய பெண்ணுக்கு. கொக்கரிக்காரே கோழி குஞ்சே, நீ சிக்கி இருப்பது என் சொந்த இடம். நான் நினைத்தால் உன்னை எதையுமே செய்ய முடியும். அதுதான் நடக்காது. வீரத்தின் எல்லையிலே வேங்கை போல் நடமாடும் என் வெற்றி வீரன் உள்ள வரையில் உனது திட்டங்கள் எதுவுமே பலிக்காது. என்ன, அந்த திருட்டு பயலை நீ இன்னுமா நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? அவனை இனிமேல் நீ உயிரோடு பார்க்க முடியாது. ஏன் முடியாது? என்னை கைது செய்து விட்டோம் என்ற இருமாப்பிலா இப்படி பேசுகிறாய்? அவர் மட்டும் அன்று இருந்திருந்தால் உங்கள் கூட்டத்தையே நெசுக்கியிருப்பார். ஏன் இப்பொழுதும் என்ன கெட்டுவிட்டது? மத யானை போன்ற என் மணாளனது உடலிலே ஒரு சொட்டு ரத்தம் உள்ள வரையில் என்னை அவர் மீட்காமல் இருக்க மாட்டார். உங்களையும் பழி வாங்காமல் விடவே மாட்டார். பைத்தியக்காரி, உயிருக்கு பயந்து ஒளிந்து கொண்டு தெரியும் ஒருவனையா இன்னும் நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய்? அவன் ஆபத்தில்லாமலோ பகிரங்கமாகவோ நடமாட முடியாத ஒரு கொள்ளைக்காரன். யார் கொள்ளைக்காரன்? மன்னன் என்ற பெயரிலே மக்களின் ரத்தத்தை உறிஞ்சிடும் நீங்களா அல்லது அவரா? இனியும் அவகாசம் தருகிறேன். சீனத்து ராஜ பிரதிநிதியே வருக. எதிர்பாராமல் வந்துவிட்ட உமக்கு எதிர்பார்க்க வேண்டிய வரவேற்பை உடனே அளிக்க முடியாவிட்டாலும் எமது உளம் கனிந்த அன்பு உமக்கு எப்போதுமே உண்டு. உமது வருகையா நம்மிரு தேசங்களும் பலனடையும் என உம்மை வாழ்த்தி வரவேற்கிறேன். பாருங்கள்,
காலில் தடுக்கியது போல் நான் தேடிக்கொண்டிருந்த நீங்கள் தானாகவே என்னிடம் வந்து சேர்ந்தது. பயப்பட வேண்டாம், இதுவும் உங்கள் நன்மைக்கு. எதை பற்றியும் நான் கவலைப்படுவதே கிடையாது. நல்ல குணம், உயர்ந்த பண்பு. என்னை உமக்கு அடிமையாக்கியது இந்த பண்புதான். சரி, வாருங்கள். முதலில் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், பிறகு வெறும் முத்தா உதிருதே. பலே பலே பலே. அப்ப இதை நாம அப்படியே கிளப்பிட வேண்டியதுதான். என்ன தண்ணியா மாறி இருக்கே? என்னங்க, என்ன கொஞ்சம் பாருங்களேன். அடே நீயா? நான் என்ன நினைச்சேன். நினைப்பேன். ஆடு ஏமாந்தா நீ என்னதான் நினைக்க மாட்டேன். ஆமா, இந்த திருட்டு குச்சி உன்னை விட்டு போகாதோ? சொந்த வீட்டுல இருந்து ஒரு பொருளை எடுத்தா அதுக்கு திருட்டின்னு பேரா? என்னது சொந்த வீடா? ஆமா. இனிமே உன் வீடு வேற என் வீடு வேறையா? எல்லாம் ஒண்ணுதான். ஏய், உடம்பு எப்படி இருக்கு? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. ஐயோ, அந்த பாவி வந்து தொலைச்சு வந்து வா. நெருப்பிலே நடக்க வேண்டுமா நடக்கிறேன், நீரிலே மூழ்க வேண்டுமா மூழ்கிறேன், ஏன் விண்ணில் பறக்க வேண்டுமானால் கூட பறந்து விடுகிறேன், குகையிலே வாழ்கிறேன், குடிசையிலே வசிக்கிறேன். ஆனால் நீங்கள் என் கூட இருந்தால் அதுவே போதும். சரிதான், உனக்கு சரியான பைத்தியம் தான். ஆம், நீங்கள் தான் சரியான வைத்தியம். இளவரசி, இன்னொருத்திக்கு நெஞ்சில் இடம் கொடுத்து விட்டேன் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அபு, நானும் உங்களிடத்தில் என் உள்ளத்தை பறிகொடுத்து விட்டேன் என்பதை நீங்களும் உணர வேண்டும். உணர்ந்துதான் பேசுகிறேன். என்னால் உங்களை காதலிக்கவே முடியாது. திருட்டு பயலே, தேடிக்கிட்டு இருந்தோம், தானாவே வந்து மாட்டிக்கிட்டேன். இவர்கிட்ட இருந்து இனிமே நீ உயிர் தப்ப முடியாது. வேஷம் போட்டு ஏமாத்தவா பார்த்த? நம்ம கிட்ட அதெல்லாம் இருக்காது. எங்க அவன் கூட்டாய்? அப்துல், மட பசங்களை அங்கே நிக்கிறீங்களா? போய் பிடிங்கடா, போங்க.
அன்பிற்காகத்தான் இதுவரை பொறுத்திருந்தது. வாழ்த்து கூறுகிறவர்களுக்கு கூட வரவேற்பு கொடுக்காத நான் பாந்தியின் பொருட்டுத்தான் உமது வசைமாரிகளை எல்லாம் தாங்கி நிற்கிறேன். ஆனால் மயிலிடம் போய் இறகுக்கு கெஞ்சுவது மடத்தனம் என்பது எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. மிகவும் நல்லது. இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்து. அந்த பழம் புளிக்கும் என்று வந்த வழியே திரும்பி போகும் நரியாகத்தான் நானும் மாறுவேன் என்று நீர் நினைத்து விட்டேன். நண்பரே, கிட்டாதாயின் வெட்டன மர என்னும் மட்டிப்போக்கை கட்டித் தழுவ நான் ஒன்று முட்டாளல்ல. எட்டாத கனியாயின் மரத்தை வெட்டியாவது அடைவதே என்னுடன் ஒட்டி பிறந்த குணமாகும். நீ ஒரு கட்டவள் என்பது இதிலிருந்தே தெரியவில்லையா? இல்லை, வளைந்து கொடுக்காத இரும்பை தீயிலிட்டுத்தான் வளைக்க வேண்டும். கல்தூண் வளைந்து கொடுக்காது. வளையாவிட்டால் உடைக்கவாவது செய்வேன். உடைந்தால் ஒன்றுக்குமே உதவாது. கவலை இல்லை, எனக்கு உதவாத பொருள் எப்படி போனால் தான் என்ன? மாறு வேஷத்தில் வந்து மாட்டிக்கொண்ட மகாமேதையே, இப்பொழுது நீர் என் கைப்பொம்மை. இந்த சமயத்தில் நான் உம்மை காட்டிக் கொடுத்தால் காட்டு விலங்குகளுக்கு வேட்டை பொருளாவே. இதை உமது நன்மைக்காக சொல்லுகிறேன். ஆயினும் காதலித்து விட்டேன் என்ற குற்றத்திற்காக மீண்டும் அவகாசம் தருகிறேன். நான் திரும்பி வருவதற்குள் உமது முடிவை பற்றி நீரே முடிவு செய்து கொள்ளும். ஞாபகம் இருக்கட்டும். நான் உங்கள் மன்னன். இந்த நாடு எனக்குரியது. ஆனால் பயமுடு நன்றி கட்ட மனித மிருகங்கள் கூட சில சமயம் பச்சோந்திகளாக மாறிவிடுகின்றன. பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு. சரியான பைத்தியம். பைத்தியமா? நான் இந்நாட்டின் பாதுஷாவிற்கா இந்த பட்டம்? என் வாழ்வையை பாழாக்கிவிட்ட பாதகா, என்னையும் சிறையில் அடைத்து பொதுமக்களின் கண்களையே மூடிவிட்ட நீ நீதியின் கண்களை மறைத்து விட்டாய் என்று நினைத்துக் கொண்டு நீதான் பைத்தியம், நீதான் புத்தி கெட்டவன், நீதான் ஏமாளி. என்னை நம்புங்கள், நானும் இந்த அமைச்சருக்கு விரோதிதான். நான் எப்படியாவது உங்களை விடுதலை செய்து விடுகிறேன். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு குரலை நான் இப்பொழுதுதான் கேட்கிறேன். இழந்துவிட்ட எதையும் நான் திரும்பவும் அடைவது போல் என் இதயமே விரும்புகிறது. எனது விடுதலை முக்கியமல்ல, முதலில் இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும். அதையும் என்னால் செய்ய முடியும். எனக்கு நண்பர்கள் நிறைய இருக்கிறார்கள் உதவி செய்வதற்கு. அது உன்னால் முடியாது. ஏன்? அந்த விஞ்ஞானி அப்துல்லா ஒருவனால் தான் முடியும். விஞ்ஞானி அப்துல்லாவா? யார் அந்த அப்துல்லா? அவன் எனக்கு ஆப்த நண்பன். அவனுக்குத்தான் இங்கு உள்ள ரகசியங்கள் யாவும் தெரியும். அவர் எங்கே இருக்கிறார்?
கால் கொடு. நான் திரைச்சீலைகளை எடுத்து வருகிறேன். சீக்கிரம். நான் எங்க இருக்கு? பயப்படாதேம்மா. அவர்கள் யார்? என் கணவர். என்னோடு வந்து என்ன? அவர் உங்க கணவரா? மன்னிக்க வேண்டும். நீங்க என்ன இளவரசியம்மா? இளவரசியா? இல்லை, நான் சாதாரண அடிமைப்பேன். அடிமைப்பேன்? உங்க நிலைக்கு நான் மிகவும் வருத்தப்படுறேன். என்னையா அவருக்கு என்ன நடந்தது? ஒன்றுமில்லை. சொல்லுங்கள் ஐயா. நீங்கள் சொல்வதை பார்த்தால் எனக்கு பயமா இருக்கிறது. நான் அவரை பார்க்க வேண்டும். அது இப்போது முடியாது. இப்பொழுது முடியாதா? இப்பொழுதும் எங்குமே பார்க்க முடியாது. ஐயோ, ஆபு. செத்துக் கொண்டிருந்த எனக்கு உயிராக இருந்தீர்கள். அந்த உயிரை இழந்த பிறகு நான் எங்கே போவேன்? ஆபு, எப்படி வாழவே? வருத்தப்படாதே. நீ நினைப்பது போல் ஒன்றும் நடந்து விடவில்லை. அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அப்படியா? ஐயா, இந்த ஒரு பதிலால் எனக்கு பாதி உயிரை கொடுத்துவிட்டேன். இது அவரை காணவே முழு உயிரையும் தாருங்கள் ஐயா. நான் பிழைத்துக் கொள்கிறேன். நடக்காது. இப்பொழுது நீ பார்க்கக்கூடிய நிலையில் அவர் இல்லை. என்ன? அப்படி என்றால் பரவாயில்லை ஐயா. காயங்களால் அவர் கோரமாக காட்சி அளித்தார். அங்கமிழந்து அருவருப்பாக அவர் தோன்றினாலும் பரவாயில்லை. எனக்கு வேண்டுவது அழகன், என் அன்பு கணவரின் ஆசை திருமுகம் ஒன்றே போதும். நான் சொல்வதை நீ சரியாக புரிந்து கொள்ள. நீ உன் கணவன் என்று கருதுபவர், உன் நாட்டு பாதுஷாவின் மகன், பட்டத்திற்குரியவர். அந்த வகையில் நீ ஒரு அடிமை. அவருக்கு மனைவியாவது கொஞ்சம் கூட பொருந்தார். இதை நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். என்ன அநியாயம்! முறைப்படி மணந்து கொண்ட எனது உரிமைக்கு மறுத்து தருகிறீர்கள். ஆமாம், அந்த முறைதான் முறையற்றது என்று மீண்டும் சொல்லுகிறேன். அது எப்படி உம்மால் கூற முடியும்? இதுவரையில் அவரோடு இணை தெரியாது வாழ்ந்து வந்து என்ன எப்படி உங்களால் பிரிக்க முடியும்? இது நீதிக்கே பொருந்தானது. இல்லை, மண்ணில் கிடந்த மாணிக்கத்தின் மீது ஒட்டிக்கொண்ட தூசியை துடைப்பது குற்றமாகாது. இருக்கலாம். வாதத்திலே வேண்டுமானால் நீங்கள் என்னை வெற்றி கண்டுவிடலாம். ஆனால்
சட்டத்திற்கெல்லாம் எட்டாதவடி இனம் புரியாத ஒரு பாசத்தால் எங்கள் இருவர் நெஞ்சமும் கட்டப்பட்டிருப்பதை மட்டும் யாராலுமே பிரிக்க முடியாது. வஞ்சகருக்கு வசதிப்படியெல்லாம் வாழ இடம் கொடுக்கும் உலகம் யாருக்கும் எந்த தீங்குமே நினைக்காது என்னைத்தான் வதைக்க வேண்டுமா? என் வாழ்க்கையில் தான் இத்தகைய முட்டுக்கட்டையில் நினைக்க வேண்டுமா? ஐயா, மயங்கி விழுந்தவர் இப்போது எப்படி இருக்கிறார் என்பதை அறியத்தான் என் எதையும் துடிக்கிறேன். ஒரு முறையாக அவரை பார்க்க அனுமதியுங்கள். நாட்டின் நலனுக்காக நீதான் உன் முயற்சியை கைவிட வேண்டும். அன்பு கலந்து வாழ்ந்துவிட்ட குற்றத்திற்காக கெஞ்சுகிறேன். எனக்கு இருக்கும் ஒரே செல்வமான அபுவின் மனைவி என்ற நிலையை கூட விட்டுக் கொடுக்கிறேன். ஒரு தடவை அவரை காண உதவுங்கள். முடியாது. எட்டனிக்காவது பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஐயா,
பாதுஷா, இவர்தான் உங்கள் குமாரர். இதோ பாருங்க. சரினா வாங்க. முடிசூட்டு விழாவுக்கு நேரமாகிறது என்பது உனக்கு தெரியாது. உனது பகற்கனவை மறந்துவிட்டு எனது அலங்காரத்தை கவனி. அபு காத்துக் கொண்டிருப்பான். எட்டாத பழத்துக்கு கொட்டாவி விடும் புத்தி கெட்டவள். இளவரசி, பெற்றெடுத்த பொன்னாடு போற்று. குற்ற உங்கள் துணைவரோடு மகுடம் ஏற்று நீடோடி வாழுங்கள். அதே நேரத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள். என்ன வேண்டும்? ஏதாவது பொருள் வேண்டுமா? அன்று மட்டும் நீ சம்மதித்திருந்தால் உனது அந்தஸ்தையே உயர்த்தி இருப்பேன். இனி எப்பொழுதும் நீ எனக்கு அடிமை. உங்கள் இருவருக்கும் அடிமையாக இருப்பதையே நானும் வேண்டுகிறேன். அதனால் தான் எனது ஆசையை வெளியிடுகிறேன். அபு ஒரு கொள்கை வீரர், குழந்தை உள்ளம் படைத்தவர். மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற அவரது லட்சியம் நிறைவேற முதலில் அவர் நிம்மதியாக இருக்க வேண்டும். அவரது மனம் நோகாமல் நடந்து கொள்ளுங்கள். ஆடு நனைகிறதே என்று ஓனாய் அழுவதாம். பாபா, அன்பிற்குரிய பொதுமக்களே, பரம்பரை உரிமையால் வரும் தீமைகளை நீங்கள் நன்கு உணர்ந்திருக்கிறீர்கள். இப்பொழுது மக்கள் பிரதிநிதியாக வந்திருக்கும் எனது மைந்தன் அபுவை உங்கள் விருப்பப்படி மக்கள் தலைவனாக்குகிறேன். இனி எதிர்காலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒருவன்தான் இந்நாட்டின் தலைவன். நன்றி பெரியவர்களே, நன்றி. என்னை மக்களாட்சியின் தலைவராக ஆக்கிவிட்டீர்கள். ஆனால் மக்களாட்சிக்காக போராடியவர்கள் வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இங்கே இருக்க வேண்டியவர்கள். உடனே உள்ளே வர அனுமதியுங்கள். பெற்றவங்களை பட்டினி போட்டுட்டு மத்தவங்களுக்காக சத்திரம் கட்டுறாங்களே, அவங்க மாதிரி இல்லாம எங்களால பதவிக்கு வந்த நீ எங்களால மறக்காம இருக்கிய. நீ நல்லா இருக்கணும், நீடூடி வாழணும். அபு, நமது வழக்கப்படி இளவரசி உனது வாழ்க்கை துணைவியாக அழைத்து வா. இளவரசி, என் வாழ்க்கை துணைவியை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வந்திருக்கிறேன். மக்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நான் மக்களிலே ஒருத்தியாக ஜரீனாவை என் வாழ்க்கை துணைவியாக நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். வா ஜரீனா.